எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ தாளிதம் ரசம் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேங்க. புளி ஊற வச்சு 3 தடவை அலசிட்டு ஊற வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு ஜாரில் 1½ ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேங்க. மிளகு போட்டு சேர்த்திக்கலாங்க தேவையான அளவுக்கு. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கலாங்க. ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு புளி நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க. அதில் அரைச்ச விழுதை போட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு 11 தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. ஒரு தக்காளியை 4 துண்டாக அரிஞ்சு ஜாரில் போட்டு அதை கொஞ்சம் கொதன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப திப்பியாகவும் இல்லாமல் கச்சிதமாக எடுத்துக்கலாங்க. இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்த உடனேயே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. வரமிளகாய் தேவையான அளவுக்கு கிள்ளி போட்டுக்கலாங்க. இப்போது எவ்வளோ காரம் தேவையோ காரத்துக்கு தகுந்த அளவு கிள்ளி போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் செவக்கட்டுங்க, கிண்டி விட்டுக்கலாம். இப்போது புளி தண்ணி கரைச்சி வச்ச தண்ணியும் அதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. இதுலேயே அடுத்தது தக்காளி அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்திக்கலாங்க. ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. ரசத்துக்கு தேவையான புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் இதில் மஞ்சத்தூள் போடுவாங்க, நான் மஞ்சத்தூள் போடலைங்க. ஒரு சின்ன அளவுக்கு வெள்ளைக்கட்டி இல்லைனாக்க சர்க்கரை கூட சேர்த்திக்கலாங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போது வெல்லம் இல்லாதனால 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை அரிஞ்சு அலசி வச்ச கொத்தமல்லி தழையை இதில் சேர்த்திக்கலாங்க. லேசாக கிண்டி விட்டுட்டுங்க, கலக்கி விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மிலே இருக்கட்டுங்க. வேகமாக வச்சாக்க சீக்கிரமாக பொங்கி வந்துடுங்க. இந்த எசன்ஸ் ரசம் நல்லா ருசியாக இருக்காதுங்க. அதனால் கம்மியாக சிம்மிலேயே வச்சு ரசம் நுரக்கட்டி வரட்டுங்க. பொங்கவும் கூடாதுங்க, கொதிக்கவும் கூடாது. நுரக்கட்டி வந்த உடனே அடுப்பை நிறுத்திட்டு உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. இந்த ரசம் செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்குங்க. ரசம் நுரக்கட்டி வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பை நிறுத்திடலாங்க. அடுப்பை நிறுத்திட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.